Let us continue to worship our great God this morning. அக்கினில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. நாங்கள் தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். அவர் நம்மை செழிப்பான இடத்தை கொண்டு வந்திருக்கிறார். He has brought us to a prosperous land. Amen. அக்கினியை நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எங்க தேவன் நீர், எங்க ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் கண்மலை நீர். எங்க தேவன் நீர், எங்க ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் கண்மலை நீர். செங்கடலை நீர் பிளந்தீர், சுவையான பாதை தந்தீர். எரிகோவின் கோட்டைகளை யோசனையாக தகுத்தீர். இந்த கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீர். கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீர். எங்க தேவன் நீர், எங்க ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் கண்மலை நீர். எங்க தேவன் நீர், எங்க ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் கண்மலை நீர். பலவித சோதனையால் புடமிடப்பட்டோமையா, பொன்னாக மாற்றி விட்டீர். புது இருதயம் தந்து விட்டீர். எங்க தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டீர். எங்க தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டீர். எங்க தேவன் நீர், எங்க ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் கண்மலை. Let's take a moment to pray. நேரத்தில் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். Gracious and Heavenly Father, we thank you, God, for bringing us into your presence. கிருபையுள்ள பிதாவே, இந்த காலை நேரத்தில் உங்களுடைய சன்னிதானத்தில் வருவதற்கு நீங்கள் ஒரு வாய்ப்பு தந்தீங்கள், அதுக்காக நன்றி என்று சொல்கிறோம். We pray that as your word is spoken this day, God, that it will be your words, not mine. ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் உங்களுடைய வார்த்தையை நான் பேசக்குள்ள அது என்னுடைய வார்த்தை இல்லாதபடி உங்களுடைய வார்த்தையா இருப்பதாக. May you speak into every heart that is yearning for a word from you, O God. ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைக்காக காத்திருக்கிற ஜனங்கள் இந்த காலை நேரத்தில் உங்களுடைய வார்த்தைகள் அவர்களோடு பேசுவதாக. We commit this time into your hands. இந்த நேரங்கள் உங்களுடைய கரத்துக்குள் ஒப்புக்கொடுக்கிறோம். In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். Amen. ஆமென். Please be seated. இங்கே யாவரும் தயவாக அமரலாம். I thank God and our pastor for this opportunity to stand here and present God's word to you today. இந்த காலை நேரத்தில் என்னுடைய தலைமை போதகருக்கு நன்றி சொல்கிறேன். உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணுவதற்கு கர்த்தர் எனக்கு ஒரு தருணத்தை தந்திருக்கிறார். I believe the Lord has a mighty word for you, and if you will come in and wait in expectation in his presence, you will receive. நான் விசுவாசிக்கிறேன், இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு வல்லமையான ஒரு வார்த்தையை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். நீங்கள் ஆவலோடு இந்த இடத்தில் காத்திருப்பீர்கள் என்றால் தேவன் நிச்சயமாக உங்களோடு பேசுவார். If you have your Bibles, please turn with me to the book of Luke chapter 4 verse 40. உங்களுடைய வேதாகமம் உங்களுக்கு இருக்கும் என்றால் லூக்காவின் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 40வது வசனத்துக்கு திருப்பிக் கொள்வீர்கள் என்றால். And it reads, when the sun was setting, all those who had any that were sick with various diseases brought them to him, to Jesus. And he laid his hands on every one of them and healed them. ஒருவர் அதை வாசித்தால். சூரியன் அஸ்தமித்த போது ஜனங்கள் எல்லாரும் தங்களுக்குள்ளே பல பல வியாதிகளால் வருத்தப்பட்டவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் அவர் தம்முடைய கைகளை வைத்து அவர்களை சொஸ்தமாக்கினார். The word of the Lord reveals the transformative healing power of our God. தேவனுடைய வார்த்தையை நாங்கள் பார்க்கிறோம் என்றால் அது ஜீவியங்களை மாறுவதற்கு வல்லமையுள்ள சக்தி அதுக்குள்ள இருக்குது. Throughout the Gospels we can see that Jesus touched and healed many individuals. நாங்கள் வேதத்திலே சுவிசேஷங்களை பார்க்கக்குள்ள இயேசு அநேகரை தொட்டு சுகமாக்கினார். And the touch of Jesus brought healing into their life. It brought restoration into their life, and it brought hope into their life. இயேசுவுடைய தொடுதல் அவருடைய வாழ்க்கையில அவர் தொடக்குள்ள என்ன நடந்தது என்றால் அவர்கள் சுகமானார்கள், இழந்த காரியங்கள்
காரியங்கள் மறுபடி பெற்றுவதற்கு அந்த இடத்தில் ஆண்டவர் அற்புதத்தை செய்தார். His touch upon them was not merely a physical touch alone. அவருடைய தொடுதல் வந்து சாதாரண ஒரு 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 பிசிக்கலான ஒரு தொடுதல் அல்ல. But there was a spiritual significance that would happen in their lives that they would decide to follow Jesus. ஆனா அவங்களுடைய ஆவி அதாவது அவர்களுடைய ஆவியின் மண்டலத்தில் அவங்களுடைய ஜீவியத்தில் ஒரு மாறுதல் இதன் மூலமாக காணப்படுகிறோம். You see, our Savior's touch can transcend barriers and hindrances that may be in your life. நம்முடைய இரட்சகருடைய தொடுதல் என்ன செய்யும் என்றால் தடைகளை உடைக்க அது தாண்டி ஒரு அற்புதத்தை செய்வார். Our Jesus is able to touch the untouchable. தொட முடியாத சூழ்நிலையின் மத்தியில இயேசு அந்த இடத்தில் தொட செய்வதற்கு அற்புதத்தை செய்கிற தேவனாய் இருக்கிறார். There may be a situation in your life where it feels like nothing can change this matter, but our God is able. உங்களுடைய வாழ்க்கையில சில நேரம் ஒரு சூழ்நிலைக்குள் நீங்கள் போகலாம், யோசிக்கலாம், இதுல எந்த மாற்றம் முடியாது, ஆனால் கர்த்தராகிய இயேசு அது மாற்றுவதற்கு வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். In situations when others have turned away from you, our God will call you unto him. சில சூழ்நிலையின் மத்தியில ஆட்கள் நம்மை விட்டு போய்க்குள்ள கர்த்தர் அந்த இடத்திலே எங்களை அழைத்து ஒரு அற்புதத்தை செய்வார். When others have put hindrances and barriers before you, our God is able to demolish all of them. மற்றவர்களுக்கு சில நேரம் எங்களுக்கு முன்பாக ஒரு தடை கொண்டு வைக்கலாம், ஆனால் நம்முடைய தேவன் அந்த தடைகளை உடைப்பதற்கு அவர் சர்வ வல்லவர். You may be in a situation where others are fearful in order to get close to you, but our God is yearning to reach out and touch you in your life. நீங்கள் சில நேரம் ஒரு சூழ்நிலைக்குள் போகலாம், மற்றவர்கள் உங்களோடு பேசுவதற்கு பழகுவதற்கு பயந்து கொண்டிருக்கலாம், காரியங்கள் ஒன்றை செய்வதற்கு, ஆனால் இயேசு அதை எல்லாவற்றிலும் தாண்டி உங்களுக்கு அற்புதத்தை செய்கிறவராய் The இருக்கிறார். same Jesus who reached out and touched the people and fulfilled the needs that they had is still the same Jesus we serve today. நாங்கள் ஆராதிக்கிறது இயேசு அவர் விதமாக இந்த ஜனங்களை தொட்டாரோ அவர் இன்றைக்கும் ஜனங்களை தொடுவதற்கு சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். He hasn't changed and he's still touching people. அவர் மாறாதவராய் இருக்கிறார், இன்றைக்கும் வரை ஜனங்களை தொடுகிறது தேவனாய் இருக்கிறார். Because our God is the same yesterday, today and forever. He never changes. ஏனென்றால் நம்முடைய தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், அவர் உண்மை உள்ளவர். He is a God who still displays a compassionate healing touch over his people. அவர் இன்றைக்கும் வரை மனதுருக்கத்தின் தேவனாய் இருக்கிறார். அவர் அதாவது அவர் நம்மை தொட்டு ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். You see this in the book of Mark chapter 1 verses 40 to 42. மார்க்கின் சுவிசேஷம் முதலாம் அதிகாரம் 40வது வசனத்திலிருந்து 42வது வசனத்தில் அதை நாங்கள் பார்க்கலாம். It says, a man with leprosy came to him and begged him on his knees, "If you are willing, you can make me clean." Jesus was indignant. He reached out his hand and he touched the man. "I am willing," he said. "Be clean." Immediately the leprosy left him and he was cleansed. அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். இப்படி அவர் சொன்னவுடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிட்டு அவன் சுத்தமானான். You see, leprosy was one of the most horrific diseases of the ancient times. குஷ்டரோகம் அந்த வருத்தம் மிக ஒரு கொடூரமான ஒரு வருத்தமாக அந்த காலங்கள் இருந்தது. It was a diagnosed skin condition that caused ceremonial uncleanliness. அது என்ன செய்யும் என்றால் தோல்ல ஒரு மனுஷனுடைய தோல் அது வரும் என்றால் அவன் அதுக்குள் ஒரு கஷ்டமான ஒரு நிலைமைக்குள் இருப்பான். And because of this uncleanliness, a leper was not able to move freely within society. ஏனென்றால் அவன் சுத்தமாக இருக்கக்குள்ள அவன் சமுதாயத்தில் மத்தியில அவன் உலாவ முடியாத ஒரு நிலைமையாய் இருப்பான். In the Old Testament, God said if there was a leper among you, they should be examined and they should be quarantined, put aside for a certain amount of time. பழைய ஏற்பாட்டில பார்க்கிறோம் என்றால் ஒருவனுக்கு குஷ்டரோகம் இருக்கும் என்றால் அவன் சமுதாயம் ஜனங்களை விட்டு ஒரு இடத்தில் இருக்க வேண்டும், தன்னை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். If you were declared to be a leper, you had to dress as if you were mourning. ஒரு குஷ்டரோகியாக நாங்கள் இருப்போம் என்றால் நாங்கள் அதுக்கேற்ற ஒரு உடுப்பு ஒன்று போட்டு நாங்கள் அதில் மோன் பண்ண வேண்டும். Because these people were considered to be the living dead. They were alive but they were dying. ஏனென்றால் அவர்கள் வெளி தோட்டத்தில் ஜீவன் உள்ளவர்களாக இருந்தார், ஆனாலும் உள் தோட்டத்தில் மரித்தவர்களாக அவர்கள் அந்த இடத்தில் உணர்ந்தார்கள். In those days, if you had this disease, you only had about 9 years to live. அந்த காலங்கள் அந்த வருத்தம் ஒரு நபர் மேல் இருக்கும் என்றால் 9 வருடங்களுக்கு தான் அந்த நபர் வாழ முடியும். Because you would simply rot physically to death.
ஏனென்றால் அந்த சரீரத்தில் ஒரு மாற்றம் ஒன்று கொண்டு வரும் அந்த நபர்ல அவர்கள் மரிப்பதற்கு காரியங்கள் நடக்கும். Your nervous system would be attacked so you wouldn't feel pain sometimes. சரீரத்தில் சில நேரம் அந்த நோய்கள் எந்த வழியில உணராதபடி சரீரம் மாறும். Your ligaments would rot and they would fall off. சரீரத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு காரியங்கள் அது ஒன்றொன்றாய் பாதிக்கப்படும். But this disease didn't only affect the outside of their body, it affected them inside as well. இந்த வருத்தமானது வெளியரங்கமாக அதுல பாதிக்கப்பட்டது மட்டுமல்ல ஆனா அவங்களுடைய உள்ளுக்கு பாதிக்கப்பட்டது. Their eyes, their vocal cords, their organs, everything was affected. அவங்களுடைய கண்கள், அவங்களுடைய இருதயம் எல்லாவற்றிலும் பாதிக்கப்பட்டது. And because the body would begin to rot, you can imagine the smell that you would smell from a person who was leprous. ஒருவர் இது அந்த வருத்தம் அவங்களுக்குள் இருக்கும் என்றால் அந்த நாற்றம் ஒன்று வரும். அது ஒரு டிஃபரண்டான ஒரு நாற்றம். Their voice would even be changed because of the disease that takes control, and their voice would sound raspy. It would sound different. அவங்களுடைய குரல்கள் அதுல மாறும் என்று நாங்கள் பார்க்கலாம். And because their bodies were slowly dying, this is why people considered them to be as if they were the walking dead. இவர்களுடைய சரீரம் மரிக்கிறது ஒரு நிலைமைக்குள் பார்க்கக்குள்ள இதால தான் அநேக ஜனங்கள் அவர்களை பார்த்து ஒரு செத்த ஒரு நபராக இவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லுவது உண்டு. This disease was considered to be so serious because it was also contagious, so you had to be put away from society. இந்த வருத்தம் வந்து பாதிக்கப்படுகிற ஒரு பெரிய ஒரு வருத்தமா இருக்கிறது. ஆகவே ஒரு மனுஷனுக்குள் அது இருக்கும் என்றால் சமுதாயம் அவர்கள் இவரை புறக்கி தள்ள வேண்டும். So you can imagine the suffering they're feeling physically, but also what they are experiencing mentally and emotionally, being rejected and put aside in society. யோசித்து பாருங்கள், இவர்கள் எவ்வளவுக்கு ஒரு கஷ்டமான ஒரு கடினமான ஒரு பாதைக்கு போகிறார்கள். சமுதாயம் அங்கீகரிக்காமல் இவர்களை தள்ளி விடுகிறார்கள். They had to warn people when they came near or close by, saying unclean, unclean, declaring that they were no longer clean. ஒருவர் அந்த இடத்தில் வரைக்குள்ள இவர்கள் அசுத்தம் 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 என்று சொல்ல வேண்டும். In the times of Jesus, the people took it further and they said that if you had leprosy, you were not only the walking dead, but you were also punished because of a sin that God had seen that you had committed. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் இந்த அதாவது இந்த குஷ்டரோக வருத்தத்தோடு இருக்கிற நபர்கள் அவர்கள் அந்த இடத்தில் போய்க்குள்ள அவர்கள் அந்த இடத்தில் சொன்னது போல அசுத்தமான ஆட்கள் அவர்களை அழைப்பார்கள் என்று. For example, when Miriam sinned against the servant of God Moses, she became a leper and she was pushed aside from society. மரியாமுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம் என்றால் அவள் விதமாக மோசேக்கு எதிர்த்து நின்றால் அவளுடைய வாழ்க்கையில் அந்த குஷ்டரோகம் வரக்குள்ள சமுதாயத்தினாலே அவர்கள் தள்ளி விட்டார்கள். You see this on Gehazi when Elisha the prophet cursed him because he lied in order to receive goods from Naaman who also had this disease but was healed from it. இதே பொழுதும் கேயாசியுடைய வாழ்க்கையில நாங்கள் பார்க்கிறோம் அவன் விதமாக ஊழியக்காரனுக்கு பொய் சொன்னது நிமித்தமாக எப்படி இந்த வருத்தம் அவனுடைய வாழ்க்கையில வந்தது என்று. In that day, everyone knew there was no cure for this disease and only God could heal you. அந்த நாட்கள ஆட்கள் அறிந்திருக்கிறார்கள் எந்த வழியில இந்த வருத்தத்திலே எது அதாவது ஒரு குணமாக்குறதுக்கு ஒரு வல்லமை ஒன்றுமே இல்லை என்று. And in the passage we read, this leper boldly comes before Jesus and begs him to be miraculously healed. இந்த பகுதியில நாங்கள் வாசித்து கேட்டோம் விதமாக இந்த குஷ்டரோகி மனுஷன் இயேசு வண்டில விதமாக வந்து அவன் கெஞ்சினான் என்று. Can you imagine his desperation when he knew Jesus is my only hope in order to be healed from this disease? அவனை நாங்கள் சற்று நிமிடத்தை யோசித்து பாருங்கள் விதமாக அந்த இடத்தில இயேசு வண்டில வந்து அவன் விதமாக கெஞ்சி கேட்கிறான் நான் சுகமாக வேண்டும். How many times in our lives have we cried out before the Father knowing that he might be our only hope in this situation? எத்தனை தரமாக நாங்கள் கண்ணீர் விட்டு இயேசுவை நோக்கி பார்த்து கேட்டோம் இந்த சூழ்நிலைகள் உங்கள் மேல தான் நாங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறோம் இது மாற்றுவதற்கு. When we know that man can do nothing to change our situation. நாங்கள் அறிந்திருக்கிறோம் மனுஷன் அதுல எந்த வழியில அதை மாற்ற முடியாது. Doctors may have forsaken you. சில நேரம் வைத்தியர்கள் நம்மை கைவிட்டு இருக்கலாம். Society may be looking down upon you. சமுதாயம் சில நேரம் எங்களை ஒரு வித்தியாசமான ஒரு பார்வை எங்களை பார்ப்பார்கள். Your relationships may be strained. உங்களுடைய இருக்கின்ற ஐக்கியம் இருந்த நபர்கள் நம்மை விட்டு போயிருக்கலாம். People may have turned their backs towards you. நம்பினவர்கள் தங்களுடைய முதுகை காட்டி போயிருக்கலாம். And you may be drowning in debt because of something, a decision that you made. நாங்கள் சில நேரம் எடுத்த தீர்மானம் நிமித்தமாக கடன்ல நாங்கள் மூழ்கி கொண்டிருக்கலாம். And you know that no one can understand your situation. நாங்கள் அறிந்திருக்கிறோம் யாருமே எங்களுடைய சூழ்நிலைகள் அவர்களுக்கு அது விளங்காது என்று.
but when you come to the realization that Jesus is our only hope. நாங்கள் ஒன்றை நாங்கள் அறிந்து கொள்வோம் என்றால் இயேசு ஒருவர் தான் எங்களுக்கு நம்பிக்கை உள்ளவர் என்று. No matter what the situation is. எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தாலும் It can be a healing like the leper needed. அந்த குஷ்டரோகிக்கு எவ்விதமாக சுகம் வேண்டும் என்று இருந்தது போல் It can be a financial need that you have. சில நேரம் எங்களுக்கு பொருளாதாரத்தின் மத்தியில ஒரு அற்புதம் நடக்க வேண்டும் என்று நாங்கள் நிக்கலாம். It can be an emotional healing that you need. சில நேரம் ஆண்டவர் எங்களை தொட வேண்டும், அவர் எங்களை சுகப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் கேட்கலாம். It can be deliverance from a bondage that has been holding you captive for years. அநேக வருடங்கள் சில நேரம் எங்களை அடிமைத்தனத்திலிருந்து இந்த இடத்தில் எனக்கு விடுதலை வேண்டும் என்று நாங்கள் கேட்கலாம். It can be that your spiritual life needs to be resurrected. இல்லை சில நேரம் எங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியம் மறுபடி அது உயரட வேண்டும் என்று நாங்கள் It could கேட்கலாம். be that you have been waiting for the fulfillment of a promise from God. இல்லைன்னா நாங்கள் தேவன் தந்த ஒரு வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டும் என்று நாங்கள் காத்திருக்கலாம். I'm here to tell you today Jesus is your answer. நான் இன்றைக்கு சொல்லுகிறேன் உங்கள் மத்தியில இயேசு ஒருவர்தான் பதில். He's your only true hope. அவர்தான் உங்களுடைய உண்மையுள்ள நம்பிக்கையானவர். He's the way, the truth and the life. அவரே வழியும் சத்தியம் ஜீவனுமானவர். He's the resurrection and the life. அவர் உயிர்த்தெழுந்த தேவனும் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். Come on, he's a way maker. அவர் வழிகளை உண்டாக்க செய்கிறவர். He keeps his promises and they are yes and amen in Jesus Christ our Lord. அவருடைய வாக்குத்தத்தங்கள் ஆம் என்று ஆமென் என்றதாய் இருக்கிறது. He is your light in the darkness. உங்களுடைய இருளின் பாதையில அவர் வெளிச்சமானவர். He is an ever present help in your moments of trouble. ஆபத்தின் காலத்தில் அவர் உங்களுக்கு அனுகூலமான தேவன். Though you may be walking through the valley of the shadow of death, our God is with you. நீங்கள் மரண பள்ளத்தாக்கில் இடத்துக்குள் நடந்து போகலாம், ஆனாலும் எங்களுடைய தேவன் உங்களோடு இருக்கிறார். He has never left you and he will never forsake you. அவர் ஒரு பொழுதும் உங்களை கைவிடவே மாட்டார், ஒரு பொழுதும் உங்களை விலகி போகவே மாட்டார். So no matter what the situation is, call upon him and he will deliver you. எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள் நீங்கள் போனால் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள், அவர் உங்களை விடுவிப்பார். Just like Jesus heard the cry of the leper and Jesus responded in compassion. இவ்விதமாக இயேசு அந்த குஷ்டரோகி கதறக்குள்ள அவர் உடனே அவனுடைய சத்தத்தை கேட்டு அவன் மேல மனதுருகமாக இறங்கினார். Jesus is the same with us. இயேசு அதே பொழுதுதான் எங்கள் மேல அந்த அன்பு வைத்திருக்கிறார். Psalms 145 verse 8 and 9 read, "The Lord is gracious and compassionate, slow to anger and rich in love. The Lord is good to all. He has compassion on all that he has made." ஹalleluya. வேதத்தில் பார்க்கிறோம் அவர் இரக்கமும் மன உருக்கத்தினுடைய தேவன், அவர் நீதியின் சாந்தம் உள்ளவர், அவர் மிகுந்த கிருபை உள்ளவர் என்று நாங்கள் அந்த பகுதியில பார்க்கிறோம். அவர் எங்கள் மேல அன்பு வைக்கிறது தேவனாய் இருக்கிறார். He is such a loving God. அவர் அன்புள்ள தேவன். The same way that Jesus' compassionate touch broke the barriers of illness and delivered that man from his sickness, God can do the same for you. இவ்விதமாக இயேசு அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில தடையை உடைச்சு மனதுருகமாக அவர்கள் மேல இறங்கி அற்புதத்தை செய்தாரோ அதே பொழுதும் இந்த கால நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில அவர் செய்வார். When Jesus reached out and touched the man, he demonstrated his authority over all sickness and every bondage that this world can have upon you. இயேசு கிறிஸ்து தன்னுடைய கையை எடுத்து அந்த மனுஷன் மேல வைக்கக்குள்ள அவர் என்ன செய்தார் என்றால் அந்த வருத்தத்துக்கு மேல அதிகாரத்தை அந்த இடத்தில் காட்டினார். That power that God had in those days, he still has today, and our God will do the same for you. அந்த நாட்களில் விதமாக இயேசுக்குள் இருந்த வல்லமை இந்த நாட்களில் இன்னும் அந்த வல்லமை இருக்கிறது, அது இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில அவர் செய்வார். He's ready to reach out and touch you. அவர் தன்னை கையை நீட்டி உங்களை தொடுவதற்கு சித்தமுள்ளவர். In his mercy he is ready to restore whatever has been lost in your life. உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் நீங்கள் துளைத்திருக்கிறீங்களோ தேவன் இந்த கால நேரத்தில் அது மறுபடி உங்களுக்கு தருவதற்கு கிருபையாக இருக்கிறார். Just like the leper was brought back into good standing in the society, he can do the same for you. இவ்விதமாக அந்த குஷ்டரோகி மறுபடி இயேசு சமுதாயத்திலே கொண்டு வந்த அற்புதத்தை செய்தாரோ அதே பொழுது உங்கள் வாழ்க்கையில அவர் செய்வார். All you have to do is seek him. நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் அவரை தேட வேண்டும். Seek the healer. சுகப்படுத்துற தேவனை தேடுங்க. And when you ask, you shall receive. நீங்கள் கேட்கக்குள்ள அதை பெற்றுக்கொள்ளுவீங்க. For our God is still the healer. நம்முடைய தேவன் அவர் சுகம் தருகிறது தேவனாய் இருக்கிறார். He not only heals reaching out and touching you, but he heals when you move out in faith.
அவர் வந்து எங்களை நோக்கி தொடுறது ஒரு காரியம், அது உண்மைதான். ஆனா அதை விட என்னென்ன அவர் செய்வார் என்றால், நாங்கள் அவரை நாடி போவோம் என்றால் அவர் எங்களை தொடுவார். You see, Luke chapter 8 verse 43 to 48 tells us of a story of a woman who had been subject to bleeding for 12 years, and no one could heal her, but she came behind Jesus and she saw the edge of his cloak, and she thought to herself, if only I could touch the hem of his garment, I will be healed. And she reached out and she touched Jesus, and the power of God flowed out of him and it touched her body, and she was completely healed, no more having that sickness in her body. லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் நாங்கள் பார்க்கிறோம் என்ற பெரும்பால் ஸ்திரியானவளுடைய வாழ்க்கையிலே நீங்கள் ஒரு காரியத்தில் காண்கலாம் என்ற, அவள் எவ்வளவு கஷ்டத்தில் போனாலும் அவள் அந்த தடைகளை தாண்டி இயேசுடைய வஸ்திரத்தை நான் தொட வேண்டும் என்று வாஞ்சை உள்ளதா இருந்து நடைமுறையாக செய்து எவ்விதமாக அவளுடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்ததோ, இந்த காலை நேரத்தில் நீங்கள் இது செய்வீங்கள் என்றால் இயேசு அற்புதத்தை செய்வார். You see, Jesus looked at her and said, daughter, your faith has healed you. இயேசு அவரை பார்த்து சொன்னார், உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சிக்கும். You see, the touch of Jesus was not restricted in any way, in any conventional method. நாங்கள் பார்க்கிறோம் இயேசுடைய தொடுதல் எந்த வழியில அதுல தடைகள் இருக்கவில்லை. You see, but it was a response to sincere faith and trust in who Jesus is. அது வந்து நாங்கள் எவ்விதமாக அந்த பதில் கொடுக்கிறது தான் முக்கியம். எங்களுடைய விசுவாசமும் நாங்கள் அறிக்கை செய்கிறது வார்த்தைகள். Things may seem impossible in life. வாழ்க்கையில சில காரியங்கள் முடியாது என்ற ஒரு சூழ்நிலையா இருக்கலாம். You may be diagnosed with a sickness that the doctors have said, this is what you will die with. சில நேரம் வைத்தியர்கள் நமக்கு சொல்லியிருக்கலாம், சதா காலங்களோடு இந்த வருத்தங்களோடு தான் நாங்கள் வாழ்ந்து மரிப்போம் என்று. But the word of God tells us that we walk by faith and not by sight. ஆனா தேவனுடைய வார்த்தை சொல்லப்படுகிறது என்றால் நாங்கள் விசுவாசத்துல நடக்கிறோம், நாங்கள் தரிசிக்கவில்லை. And there will be times in your life when you will have to move out in faith. நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்கள் இருக்கும், நாங்கள் விசுவாசத்துல அதில் நடக்க வேண்டும். Before you can actually see the results in the natural. அந்த இயற்கையில நாங்கள் முதல் பதில் காணுவதற்கு முதல் நாங்கள் அதிலே விசுவாசத்துல நடக்க வேண்டும். Hebrews 11:29 to 31 tells us that by faith the people of God, the Israelites, they passed through the Red Sea on dry land, and when the Egyptians tried to do so, they were drowned and could not pass through. நாங்கள் பார்க்கிறோம் எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் 11ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலிருந்து 31ஆம் வசனம், எவ்விதமாக இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த சுவந்த சமுத்திரத்தை கடக்க வேண்டிய ஒரு நிலைமை வரைக்குள்ள எவ்விதமாக அவர் விசுவாசத்துல ஒரு படி ஒன்று எடுக்க வேண்டும். You see, by faith the walls of Jericho came tumbling down after marching around it for 7 days. 7 நாட்கள் எவ்விதமாக அந்த எரிகோ மதில் அவர்கள் சுற்றி நடந்தார்களோ, அது விசுவாசத்தின் மூலமாக செய்யப்பட்ட செயல் மூலமாய் அந்த மதில்கள் விழுந்தது. By faith the prostitute Rahab, because she welcomed the spies, was not killed with those who were disobedient. நாங்கள் பார்க்கிறோம் அதாவது ராகாப் விசுவாசத்தினாலே அவள் எவ்விதமாக இவர்களை பாதுகாத்தது நிமித்தமாக அழிவு வரவில்லை. Faith can move mountains. விசுவாசம் மலையை தள்ளிவிடும். Just as the servant of God demonstrated faith. எவ்விதமாக தேவனுடைய தாசன் அவர் அந்த விசுவாசத்துல நாங்கள் பார்த்தோம். Just as we saw how faith was demonstrated in the days when God our Father moved, he is still moving today when you walk out in faith. நாங்கள் வேதத்தில் பார்த்தோம் எவ்விதமாக இயேசுவின் பிதாவாகிய தேவன் நாங்கள் காண்கிறோம் விசுவாசத்தில் எவ்விதமாக அவர்கள் நடந்தார்களோ அதே பொழுது நாங்கள் அதை நடக்கக்குள்ள ஒரு காரியம் நடக்கும். You see, when we saw the leper that was touched by Jesus, he was brought into good standing into the society. நாங்கள் பார்க்கிறோம் அந்த குஷ்டரோகி எவ்விதமாக இயேசு தொடக்குள்ள மறுபடி சமுதாயத்தில் அவன் வந்தான். In this instance, the woman in faith reached out and touched Jesus, and she was restored and brought into good standing into her community. இதே பொழுதும் நாங்கள் பார்த்தோம் அந்த பெரும்பால் ஸ்திரியானவள் எவ்விதமாக அவள் சுக பெற்றோன மறுபடி அவள் சமுதாயத்துக்குள் வந்தாள். She was no longer an outcast for impurity. அதாவது அவள் வெளியில புறணைக்க தள்ளப்படையில. You see, it works both ways. You can move out in faith and receive a healing touch. You can receive what you want from Jesus.
நாங்கள் இதுல ரெண்டு வழியில நாங்கள் பார்க்கிறோம் என்றால் நாங்கள் விசுவாசத்துல ஒரு காரியத்தில் செய்யக்குள்ள இயேசு அண்டையில வரைக்குள்ள ஆண்டவர் ஒரு காரியத்தை He can செய்வார். transform every area of your life. உங்களுடைய வாழ்க்கையில எல்லா பகுதியில அவர் மாற்றுவதற்கு உண்மை உள்ளவர். He can restore what has been taken away from you. உங்களுடைய வாழ்க்கையில இழந்த காரியங்கள் அதை மறுபடி தருவதற்கு அவர் உண்மை உள்ளவர். You just have to want it and reach out and touch Jesus. நீங்கள் அதன் மேல ஒரு தாகம் ஒரு பசி ஒன்று வைப்பீங்கள் என்றால் கர்த்தரை நோக்கி நீங்கள் அதை செயல்படுத்தல செய்வீங்கள் என்றால் ஆண்டவர் அதை செய்வார். You see, when the women with the issue of blood reached out and touched Jesus, the Mosaic law tells us that if you are impure and touch someone, then they become impure. நாங்கள் அந்த பெரும்பாலும் ஸ்திரியானவளுடைய வாழ்க்கையில நாங்கள் பார்க்கிறோம் சட்டத்தின்படி மோசேக்கு அது கொடுத்த அந்த கட்டளைப்படினாலே ஒருவர் அதை தொடைக்குள்ள அவர்களும் அசுத்தமாவார்கள் என்று. But that's not what happened in this instance. ஆனா இந்த சம்பவத்துல அது நடக்கவில்லை. Instead, she was healed and purified by the holy power that resided in our living God, and instead of him becoming unclean, she became clean. நாங்கள் பார்க்கிறோம் எவ்விதமாக அவள் இயேசுவை தொடக்குள்ள அவளுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் ஒன்று நடந்தது. அதாவது அவள் அந்த வருத்தம் எவ்விதமாக நோக்கி கர்த்தர் சுகப்படுத்தினாரோ அவர் அவ்விதமான காரியங்கள் செய்கிறவராய் இருக்கிறார். Don't think that there is a sin that can keep you away from God. யோசிக்காதீர்கள் சில பாவங்கள் என்னை தேவனை விட்டு நான் தூரம் போகிறேன். You can always come back to him. நீங்கள் எப்பொழுதும் அவர் அண்டையில மறுபடி வரலாம். You see, because Jesus can change you. ஏனென்றால் இயேசு உங்களை மாற்றுகிறார். This is who Jesus is. இதான் இயேசு. He is our holy God. அவர் பரிசுத்த தேவன். He is our healer. அவர் சுகப்படுத்துகிற தேவன். The healer is here today. சுகப்படுத்துகிற தேவன் இந்த இடத்தில் இருக்கிறார். He is our Jehovah Jireh. அவர் யெகோவா ஈரே. He is our provider. நம் தேவைகளை சந்திக்கிறவர். Our God will provide for every need that you have. உங்களுக்கு என்ன தேவைகள் இருந்தாலும் கர்த்தர் அது எல்லாவற்றையும் சந்திப்பார். He is our Jehovah Shalom. அவர் யெகோவா ஷாலோம். He is our God of peace in the times when you are going through trouble and difficulties. கஷ்டமான நெருக்கடிகள் நேரத்தில் போய்க்குள்ள அவர் உங்களுக்கு சமாதானத்தை தருகிற The தேவனாய் peace of இருக்கிறார். God that surpasses all understanding will come upon your heart and your mind in Christ Jesus our Lord. இயேசுவின் எங்களுடைய தேவனாகிய இயேசு நாமத்தின் மூலமாக அவர் நமக்கு சமாதானத்தை தருகிறவராய் இருக்கிறார். You see, the word of God says in Colossians chapter 2 verse 15, it says, having disarmed principalities and powers, he made a public spectacle of them, triumphing over them in it. கொலோசியர் 2 அதிகாரம் 15வது வசனத்தை துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். This brings us to what Jesus did upon the cross. இது என்ன காட்டுதுன்னா இயேசு எங்களுக்காக சிலுவையிலே செய்த காரியம். We remember what he did for us when he died and rose again. நாங்கள் ஞாபகப்படுகிற ஒரு காரியம் இயேசு விதமாக மரித்து அவர் விதமாக உயிரோடு எழும்பினார் என்று. That he won the victory over Satan, over sin, over sickness and over death. அவர் சாத்தான் மேல பாவத்தின் மேல மரணத்தின் மேல அவர் ஜெயம் அடைந்தார் என்று நாங்கள் பார்க்கிறோம். So whatever has been tormenting you in life, if you are a child of God, it has no authority over you. உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் உங்களுக்கு சித்திரவாதங்களை கொண்டு வருகிறோ அந்த காரியத்தில உங்கள் மேல் அது அதிகாரம் இல்லை. ஏனென்றால் நீங்கள் இயேசுவுடைய பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள். Jesus has already won the victory. இயேசு எல்லாவற்றிலும் வெற்றி சிறந்தார். And he has given that victory unto you. அந்த வெற்றி அவர் நமக்கு தந்திருக்கிறார். And the word of God says in 1 Corinthians 11:26, for as often as you eat this bread and drink this cup, you proclaim the Lord's death until he comes. 1 கொரிந்தியர் புத்தகம் 11 அதிகாரம் 26வது வசனம். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். So every time we partake in the Holy Communion, we are reminded of Satan's defeat. நாங்கள் ஒவ்வொரு நாளும் அந்த ராப்போஜனத்தை எடுக்கக்குள்ள நாங்கள் எப்பொழுதும் எங்களுக்கு ஞாபகம் ஒரு காரியம் ஞாபகப்படும் என்றால் பிசாசு தோல்வி அடைந்தான். That Jesus uncovered all the plans of the enemy against us.
சத்ருவானவன் என்னென்ன திட்டங்கள் வைத்திருக்கிறானோ அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு காட்டி And இருக்கிறார். an entryway was opened into the heavens. பரலோகத்தில் ஒரு வழி ஆண்டவர் அதை செய்தார். An entryway that unlocks the victory of the cross. சிலுவையிலே செய்த காரியத்தின் நிமித்தமாக நமக்கு கிடைக்கப்பட்ட வெற்றி. Where a divine exchange took place. ஒரு மாற்றம் அந்த இடத்தில் நடக்கப்பட்டது. Where not only we became redeemed, but Jesus also took our sicknesses and he gave us healing. இயேசு அதாவது எங்களை மீட்டெடுத்தது மட்டுமல்ல, ஆனா என்ன செய்தார் என்றால் எங்களுடைய நோய்கள் வருத்தங்களை எடுத்து அவருடைய சுகத்தை எங்களுக்கு தந்திருக்கிறார். There is no sickness in our lives that can affect us any longer. இனிமே எந்த வழியில எங்களுடைய வருத்தங்கள் எங்களுக்கு தடையா இருக்க முடியாது. Because we are no longer defeated. ஏனென்றால் நாங்கள் தோல்வி அடைந்தவர்கள் அல்ல. I'll share this testimony that I've shared before. நான் ஒரு சாட்சி உங்களோட பகிர்ந்து கொள்றேன். இது முந்தி நான் சொன்ன ஒரு சாட்சி. Few years ago I suffered from crippling back pain and it crippled me to the point where I was not able to do anything for 2 weeks. கொஞ்ச வருடங்களுக்கு முன்பாக என்னுடைய சரீரத்தில் ஒரு வருத்தம் ஒன்று இருந்தது. என்னால் அதாவது என்னுடைய முகு பகுதியே பாதிக்கப்பட்டது. For 2 weeks I couldn't think of anything else except for the excruciating back pain I had upon my spine. 2 கிழமையில எனக்கு என்ன காரியங்கள் வேற காரியங்கள் ஒன்றுமே என்னால யோசிக்க முடியாது. ஏனென்றால் அவ்வளவுக்கு வேதனையான என்னுடைய அந்த வருத்தம் எனக்குள் இருந்தது. When New Year's Eve service came, I asked the Lord for strength and I came and stood in service. நான் ஆண்டவர்ட்ட கேட்டேன் எனக்கு பலன் தாருங்கள் என்று இந்த நியூ இயர் சர்வீஸ்க்கு வருவதற்கு. When communion time came, I believed in God and in his word, and in faith I knew that by his stripes I am healed. I declared it and I took the holy communion. இந்த ராப்போஜனத்தின் முதல் எடுக்கக்குள்ள நான் அறிக்கை செய்தேன், அவர் இயேசு நாமத்தினாலே நான் சுகமானேன், விசுவாச வார்த்தைகளை பேசினேன், விசுவாசத்தோடு வந்தேன், நான் அந்த ராப்போஜனத்தை எடுக்கக்குள்ள நான் சுகமானேன். And as I took that communion, instantaneously, miraculously, a hand reached into my back and pulled out the pain and I was completely set free. அந்த ராப்போஜனத்தை எடுக்கக்குள்ள நான் ஒன்றை கண்டேன், ஒரு கரம் என் முது பகுதியில் இருந்த அந்த வேதனை அந்த பெயினை எடுத்து கர்த்தர் என்னை சுகப்படுத்தினார் என்று நான் உணர்ந்தேன். I received my healing because of the divine exchange that happened upon the cross. நான் அந்த இடத்தில் தேவனுடைய சுகத்தை பெற்றுக்கொண்டேன். ஏனென்றால் ஆண்டவர் எங்களுக்கு அந்த மாற்றத்தை செய்தார். Through the blood of Jesus I was healed. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக நான் சுகமானேன். In faith I believed. விசுவாசத்தினால் நான் விசுவாசித்தேன். And in Jesus I received. இயேசுவின் மூலமாக அதை பெற்றுக்கொண்டேன். I was touched by the power of God. தேவனுடைய வல்லமையினால் நான் தொடப்பட்டேன். The same way that the woman with the issue of blood reached out and touched Jesus. இதே பொழுது நான் சொன்னதை போல் அந்த பெரும்பாலும் ஸ்திரியானவள் எவ்விதமாக இயேசு அண்டையில அவருடைய வஸ்திரத்தை தொட்டார். She reached out in faith. அவ விசுவாசத்தினாலே தொட்டார். And the same when we go to Jesus, we receive what he has for us and we do not give him what we have. நாங்கள் இதே பொழுதும் விசுவாசிக்குள்ள இயேசு அண்டையில போய்க்குள்ள அதே வழியில் அவர் அற்புதத்தை செய்வார். We do not give him our sickness and he doesn't become sick. நாங்கள் எங்களுடைய வருத்தங்கள் அவர் மேல வைத்துட்டு அவர் வருத்தம் ஆவார் என்று நாங்கள் அப்படியே போவதல்ல. Instead he delivers us and he sets us free. நாங்கள் வருத்தங்களை கொடுக்கக்குள்ள என்ன செய்றார் என்று அவர் நம்மை விடுவித்து சுகப்படுத்துவார். The woman with the issue of blood was so desperate for a healing, she did whatever she could to reach out and touch Jesus. அந்த பெரும்பாலும் ஸ்திரியானவள் எவ்வளவுக்கு கஷ்டத்தில் இருக்கக்குள்ள அவள் அந்த இடத்துல எந்த தடைகள் இருந்தாலும் நான் இயேசுவுடைய வஸ்திரத்தை தொட வேண்டும் என்று போனாள். Are you desperate for Jesus today? நீங்கள் இயேசு மேல ஒரு பசி தாகத்தை வைத்திருக்கிறீங்களா? Regardless of how tired you may feel because of your situation, or how worn out you may be, or how lonely you may feel, the word of God tells us otherwise. நீங்கள் எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள் போனாலும் தனிமைக்குள் இருந்தாலும் கஷ்டத்திற்குள் போய் கொண்டிருந்தால் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுது என்றால், when you reach out to Jesus you can receive immediately. இயேசு அண்டையில நீங்கள் போவீங்க என்றால் உடனே அவர் காரியத்தை செய்வார். The word of God tells us in Luke chapter 6 verse 18 and 19 that they were healed. The whole multitude sought to touch him, to touch Jesus, for power went out from him and healed them all.
லூக்கா 6ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து 19வது வசனத்தில் பார்க்கிறோம். அநேகர் இயேசு அண்டையில வந்தார்கள். அவர்கள் கரங்களை நோக்கி அவரை தொட்டது நிமித்தமாய் அவர்கள் சுகமானார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். You see, Jesus answers you when you come unto him. நாங்கள் இயேசு அண்டையில போய்க்குள்ள அவர் பதில் தருகிறார் என்று நாங்கள் காண்கிறோம். He doesn't reject you. அவர் எங்களை புறம்பே தள்ள மாட்டார். Give God praise. கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்கள். This is the God that we serve. இந்த தேவன் தான் நாங்கள் பணிந்திடத்தை செய்கிறோம். That when we go to him, he's such a loving God. He will embrace us. அவர் அண்டையில நாங்கள் போய்க்குள்ள அவர் அன்பு நிறைந்த தேவன். அவர் எங்களை ஏற்றுக்கொள்கிறவராய். When Jesus was touched, he didn't stop searching for who it was that touched him. இயேசு அந்த இடத்தில் தொடப்படைக்குள்ள அவர் தேடவில்லை யார் அதை செய்தார்கள் என்று. In the same way, he never stops wanting a relationship with you. அவர் அதே பொழுதும் ஒரு ஐக்கியத்தை வைப்பதற்கு தான் விரும்புகிறார். But notice that sometimes when you are waiting in expectation in faith, நீங்கள் சில நேரம் விசுவாசத்துல ஒரு எதிர்பார்ப்போடு நீங்கள் காத்திருப்பீங்கள் என்றால், for God to move in your life, கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில அசைவாட வேண்டும் என்றால், the enemy makes it feel like your situation just got worse. சத்ருவானவன் என்ன செய்வான் என்றால் அந்த சூழ்நிலை இன்னும் பெரிதாக மோசமாக தான் செய்வான். But it is during those times that the Lord calls us never to let go of him. ஆனா அந்த இடத்துல தான் கர்த்தர் எங்களோட பேசுகிற ஒரு காரியம் என்பதென்றால் என்னை விடாதே என்று. To continuously believe him for what you need. அந்த தேவைகள் தொடர்ந்து அவர் மேல் அந்த நம்பிக்கையை வைத்துக் கொண்டிருக்க வேண்டும். And to be strong in your faith. உங்களுடைய விசுவாசம் பலன் அடைய வேண்டும். Hebrews 11:6 tells us that it's impossible to please God without faith. எபிரியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 11ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லப்பட்டது. ஒருவர் அதை வாசிக்கிறீங்களா? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் என்று அதுல காண்கிறோம். You see, and this faith that we have comes from God. இந்த விசுவாசமானது தேவன் அண்டையில வருகிறது. It comes from hearing the word of God. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கக்குள்ள விசுவாசம் வருது. And Hebrews 12:2 tells us that as we look unto Jesus, he is the author and the finisher of our faith. எபிரியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் பார்க்கிறோம் என்றால், இயேசு கிறிஸ்து மேல் எங்களுடைய கண்களை வைப்போம் என்றால் அவர் விசுவாசத்தை தொடக்கிறவர் முடிக்கிறவர் ஆகியவர் என்று நாங்கள் பார்க்கிறோம். He is the author and perfecter of our faith. He did not just start it, but he finished it upon the cross. அவர் விசுவாசத்தை தொடக்கிறவர் முடிக்கிறவராய் இருக்கிறது உண்மைதான். ஆனாலும் சிலுவையில மற்றும் அதில அவர் ஆரம்பிக்கிறது இல்லை என்று நாங்கள் பார்க்கிறோம். முழுவதை எல்லாவற்றையும் செய்து முடித்தார். He is the one who brought it into completion. இது முழுவதை பூர்ணமாக்குவதற்கு தேவன் இயேசு ஒருவர் அதை செய்தார். But the enemy doesn't want you to know that so that you may not have faith. எதிரியானவன் என்ன செய்றான் என்றால் இந்த காரியத்தை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டாம் என்று அவன் காரியங்கள் செய்றான். ஏனென்றால் நாங்கள் அதிலிருந்து கர்த்தர் காரியத்தை செய்வார். The enemy will try to place doubt in your mind. சத்ருவானவன் என்ன செய்வான் என்றால் எங்களுடைய மனமில சில நேரம் சந்தேகங்களை போடுவான். But instead of doubt, our God gives you faith. ஆனா சந்தேகங்களுக்கு மாறாக தேவன் என்ன செய்றார் என்றால் எங்களுக்கு விசுவாசத்தை தருகிறார். Faith which is certain, which is sure and confident in God. கர்த்தர் மேல இருக்கின்ற அந்த உறுதி பண்ணும் விசுவாசம். Mark 11:22-23 tells us, if you have faith in God. For surely I say to you, whoever says to this mountain, be moved and cast into the sea, and does not doubt in his heart, but believes that those things he says will be done, he will have whatever he says. மார்க்கின் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து 23ஆம் வசனம். இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்குமென்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். Faith that can move mountains is certain and has no doubt. விசுவாசம் மலையை அது தள்ளிவிடும் என்று பார்க்கிறோம். It is convinced that what God has said is true. அது என்னென்றால் தேவன் சொன்ன வார்த்தைகள் அதன் மூலமாக அவர் நிறைவேற்றுவார். And our God can move any mountain that's in your life. உங்களுடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட ஒரு மலை இருந்தாலும் தேவன் அதை தள்ளுவதற்கு அவரால் முடியும். He has also given you the power and authority to declare and command the mountain to move out of your life in faith. அவர் உங்களுக்கு அதிகாரத்தையும் அவர் உங்களுக்கு அந்த வார்த்தையின் அதிகாரத்தையும் தந்திருக்கிறார் அது பார்த்து பேசுவதற்கு. Because when you speak in faith, you are speaking in expectation. நீங்கள் விசுவாசத்தை பேசக்குள்ள இது நடக்க வேண்டும் என்று தான் நீங்கள் when you begin to move and walk in faith, you begin to exercise what you are expecting. நீங்கள் அதை விசுவாசத்திலே சொல்லக்குள்ள என்ன நடக்குது என்றால் உங்களுடைய விசுவாசம் அபியாசப்படுகிறது காரியங்கள் நடப்பது. When you hear from God's word,
தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு, when you believe what you have heard, நீங்கள் கேட்டதுக்கும் அதிலே விசுவாசத்தை வைப்பதற்கு, when you speak over your situation in faith, உங்களுடைய சூழ்நிலையின் மேல நீங்கள் அதை பேசக்குள்ள, that is an unshakable faith. அது ஒரு அசையாத ஒரு விசுவாசம் உள்ளது. A faith that can move mountains that you can see in the supernatural. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தில் நீங்கள் அதை காணலாம், அந்த மலை அசைவது என்று. It sees what other people cannot see. மற்றவர்கள் காணாத காரியங்கள் நீங்கள் அதை காண்பீர்கள். Because it puts your trust in God and in God alone. ஏனென்றால் உங்களுடைய விசுவாச நம்பிக்கை கர்த்தர் மேல மட்டும் தான் அதுல வைக்கிறீங்க. That what you have spoken according to his will happen according to his word. அவருடைய சித்தத்தில் படி நீங்கள் என்ன சொல்லுகிறீங்களோ அவருடைய வார்த்தையின் மூலமாக அதை அவர் நிறைவேற்றுகிறார். Faith begins to see your situation as it is already done. விசுவாசமானது அந்த சூழ்நிலை பார்த்து இது முடிந்தது என்று தான் உங்களுக்கு கற்றுத் தரும். Faith does not focus on what is before you but focuses on the end result, that it is complete. விசுவாசமானது ஆரம்பித்தது காரியத்தில் மட்டுமல்ல, ஆனா அது முடிந்தது என்று எங்களுக்கு அதை காண்பிக்கும். And because of your faith, any mountain in your life is as good as gone. உங்களுடைய வாழ்க்கையில அந்த விசுவாசம் இருக்கக்குள்ள எப்பேற்பட்ட மலையா இருந்தாலும் அது ஆண்டவர் தள்ளி விடுவார். Psalms 119 verse 114 tells us that you are my hiding place, my shield. I hope in your word. வசனத்தில் பார்க்கிறோம், என் மறைவிடம் என் கேடகம் நீரே, உம்முடைய வசனத்தை காத்திருக்கிறேன் என்று. There is power in the word of God. தேவனுடைய வார்த்தையில வல்லமை உண்டு. The word is God. வார்த்தை தேவன். And when the word is spoken, வார்த்தை தேவனுடைய வார்த்தை பேசக்குள்ள, it is Jesus that manifests his presence. அது இயேசுவுடைய பிரசன்னம் அந்த இடத்தில் அவர் கிரியை செய்கிறார். His kingdom comes. அவருடைய ராஜ்யம் வரும். Demons flee. அசுத்தாவிகள் ஓடும். Sickness is gone. வருத்தங்கள் அந்த இடத்தில் அகன்றும். There is needs that are met. தேவைகள் அந்த இடத்தில் சந்திக்கப்படும். Bondages are broken. அடிமைத்தனங்கள் உடைக்கப்படும். And there's deliverance from what has been holding you captive. உங்களுடைய வாழ்க்கையில் அந்த அடிமைத்தனத்தில் பிடித்த காரியங்கள் அதுல கர்த்தர் விடுதலை செய்கிறார். Because there is power in the name of Jesus. ஏனென்றால் இயேசுவுடைய நாமத்தில் வல்லமை உண்டு. In the name that every knee will bow and every tongue will confess that Jesus Christ is Lord. யாவர் முழங்கால் இருந்து நாவுகள் எல்லாம் அறிக்கை செய்க வேண்டும், இயேசு ஒருவர் ஆண்டவர் என்று. So begin to believe and move out in faith for what you need in life. நீங்கள் அந்த விசுவாசத்தில் நடங்கள், கர்த்தர் அது செய்வார் உங்களுடைய வாழ்க்கையில. El Shaddai, my God, is able to do it for you. எல் ஷடாய் என் தேவன் அவர் செய்வதற்கு சர்வ வல்லவர் உள்ளவர். Begin to confess the word of God over your situation in your life. உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைகளை அறிக்கை செய்யுங்கள். Confess the name of Jesus over every sickness. எல்லா வருத்தங்கள் மேல் இயேசுவின் நாமத்தை அறிக்கை செய்யுங்கள். And every other name will bow down to the name of Jesus. அதில் எல்லா நாமங்கள் அதுக்கு என்ன செய்யும் என்றால் அந்த இயேசுவுடைய நாமத்துக்கு கீழ்ப்படியும். The name of cancer will bow down to the name of Jesus. கேன்சரான வருத்தம் இயேசுவுடைய நாமத்துக்கு கீழாக கீழ்ப்படியும். The name of depression will bow down to the name of Jesus. மன அழுத்தத்திற நாமம் இயேசுவுடைய நாமத்தில் அது கீழ்ப்படிய வேண்டும். Every suicidal thought will be gone under the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே தற்கொலை கொண்டு வருகிற சிந்தனைகள் அகன்று போகும். Every demonic force that has been trying to hold you captive will be released in the name of Jesus. அடிமைத்தனத்தில் உங்களை கொண்டு வருகிற எப்பேற்பட்ட அசுத்தாவிகள் இருந்தாலும் இயேசுவின் நாமத்தை சொல்லிக்கொள்ள அதுல ஒரு அற்புதம் நடக்கும். There is nothing that can't be done because when you declare the name of Jesus, he has given you all power and authority and you will receive it. நீங்கள் இயேசுவுடைய நாமத்தை சொல்லிக்கொள்ள அவர் எல்லாவற்றிலும் அதிகாரத்தை உங்களுக்கு பலன் தருகிறவராய் இருக்கிறார். Come on, believe in faith what you are asking for from God. விசுவாசத்தில் நீங்கள் கேளுங்கள் என்ன தேவனிடத்தில் பெற்றுக்கொள்வதற்கு, And it will be yours. அது உங்களுக்கு ஆகும். Our God wants to do it for you today. கர்த்தர் உங்களுக்கு செய்வதற்கு இன்றைக்கு சித்தமுள்ளவர். Whatever you have been waiting for, our God is ready to do it. நீங்கள் என்ன காரியங்களுக்கு காத்திருக்கிறீங்களோ கர்த்தர் இன்றைக்கு அது செய்வதற்கு அவர் ஆயத்தமாய் He's இருக்கிறார். ready to reach out and touch you. அவர் உங்களை நோக்கி தொடுவதற்கு சித்தமுள்ளவர். In faith, are you ready to reach out and touch our God? நீங்கள் விசுவாசத்தில் ஆயத்தமாய் இருக்கிறீங்களா அது பெற்றுக்கொள்வதற்கு? Believe and you will receive. விசுவாசிங்கள் அதை பெற்றுக்கொள்வீர்கள். Ask and you shall receive. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு தரப்படும். Seek and it will be given unto you. தேடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். And as we are here together declaring it in one accord, it shall be yours. நாங்கள் ஒரு மனமாக இந்த இடத்தில் இருக்கக்குள்ள கர்த்தர் நிச்சயமாக அது செய்வார். There are some that have been held in captivity. சிலர் இந்த இடத்தில் நீங்கள் அடிமைத்தனத்துக்குள் You've இருக்கிறீர்கள். been fighting it for so long. அநேக நாட்கள் அதோட போராடி God கொண்டிருக்கிறீர்கள். is telling you today it's not with your own strength that you can be set free, ஆண்டவர் சொல்றார் உங்களுடைய பலத்தினால நீங்கள் அதுல வெளியில வர முடியாது. but only by the power of God. ஆனா தேவனுடைய வல்லமை மூலமாக Where the Spirit of the Lord is, there is freedom. தேவ ஆவியானவர் இங்கே
உண்டு அங்கே விடுதலை. May you receive the deliverance and the freedom that God wants to give you today. இன்றைக்கு தேவன் உங்களுக்கு தருவதற்கு அந்த விடுதலை இப்பொழுதும் அதை பெற்றுக்கொள்ளுங்க. Whatever thoughts have been holding you captive, our God is setting you free. ஆண்டவர் உங்களுடைய மனமை தொடுகிறார், உங்களை அதிலிருந்து விடுதலை செய்கிறார். Whatever difficulties you have been going through, our God is saying that He has gone before you and He has already made the way. நீங்கள் எப்பேற்பட்ட ஒரு கஷ்டத்துக்குள் போய் கொண்டிருக்கீங்களா, கர்த்தர் என்ன சொல்றாருன்னா அந்த கஷ்டத்தை தாண்டி வந்து உங்களுக்கு நான் ஒரு வழியை உண்டாக்கி இருக்கிறேன். Before you even knew you needed a miracle, our God is declaring that He has already begun working. நீங்கள் அந்த அற்புதத்தின் முதல் யோசிக்குள்ள கர்த்தர் என்ன சொல்றாருன்னா அற்புதத்தை ஏற்கனவே நான் அதை செய்து கொண்டிருக்கிறேன். It's yours. Reach out and receive it in அது Jesus' உங்களுடையது. name. இப்பொழுதும் அதை பெற்றுக்கொள்ளுங்க. Let us pray. ஜெபம் செய்வோம். Heavenly Father, we thank you, God, for your word. பரலோக பிதாவே உம்முடைய வார்த்தைக்காக நன்றி. We thank you, Lord, that there is power in your word. உமக்கு நன்றி என்று சொல்கிறோம், ஏனென்றால் உம்முடைய வார்த்தையிலே வல்லமை உண்டு. We thank you that there is power in the name of Jesus. ஆண்டவரே உமக்கு நன்றி, உம்முடைய நாமத்திலே வல்லமை, இயேசுவின் நாமத்தில் வல்லமை உண்டு. Whatever burdens and difficulties we have been going through, Lord, we lay them down at your feet. ஆண்டவரே எப்பேற்பட்ட கஷ்டத்தில் பாரத்தோடு நாங்கள் வந்திருக்கிறோமோ அதெல்லாம் உம்முடைய பாதப்படியிலே வைக்கிறோம். And in exchange, we receive your peace, O God. உம்முடைய சமாதானத்தை நாங்கள் அதை எடுத்துக்கொள்கிறோம். We receive your deliverance. உம்முடைய அந்த விடுதலையை நாங்கள் We எடுத்துக்கொள்கிறோம். receive the healing that comes from you. ஆண்டவரே உங்கள் மூலமாக வருகிற அந்த சுகத்தை நாங்கள் எடுக்கிறோம். We receive the restoration that comes from you. ஆண்டவரே நீங்கள் சீர்படுத்துகிற காரியத்தை நாங்கள் எடுக்கிறோம். We thank you, God, for your goodness. உம்முடைய நன்மைக்காக நன்றி என்று சொல்கிறோம். இந்த நேரம் அவரை துதித்து ஆராதிப்போம். Lord, we praise you, God, for what you have done in our midst, O God. ஆண்டவரே இந்த காலை நேரத்தில் எங்கள் மத்தியிலே நீங்கள் செய்த காரியங்களுக்காக நன்றி. We thank you, God, that you are in control. ஆண்டவரே நீர் எல்லாவற்றிலும் காண்கிற தேவனாய் இருப்பதற்காக நன்றி. Some put their hope in men and in chariots, but we put our hope in God and you alone. சிலர் ரதங்கள் மேல் குதிரைகள் மேல அவர்கள் மேன்மை பாராட்டுகிறார்கள், ஆனால் நாங்கள் எங்கள் ஜீவனுள்ள தேவனை மேன்மை For பாராட்டுகிறோம். the name of the Lord God is a strong tower. தேவனுடைய நாமம் ஒரு பலத துருகம். It is our refuge and our fortress. அது எங்களுக்கு அடைக்கலம் தஞ்சமாய் இருக்கிறது. God, we thank you that you have picked us up from the miry clay and put us on the rock to stand. ஆண்டவரே உளியான சேற்றிலிருந்து எங்களை தூக்கி எடுத்து கண்மலையில எங்களை வைத்தீரே, அதுக்காக நன்றி என்று சொல்கிறோம். Jehovah Nissi, we thank you that you are God, our banner, our refuge and our strength. யெகோவா நிசி, நன்றி, நீர் எங்களுக்கு வெற்றியை தந்த தேவன், எங்களுடைய வெற்றி கொடி நீங்க தானப்பா. Our help comes from the Lord, the maker of heaven and earth. வானமும் பூமியும் உண்டாக்கின தேவன் அண்டையிலே தான் எங்களுக்கு ஒத்தாசை வரும். He will not let your foot slip. உங்களுடைய கால்கள் தள்ளாது விடாமல் அவர் காத்துக்கொள்வார். He will watch over your coming and going both now and forevermore. உங்களுடைய போக்கிலும் வரத்திலும் அவர் உங்களை காப்பாராக. We thank you, Lord Jesus, that you were able to speak in a beautiful way today. ஆண்டவரே இயேசுப்பா நன்றி என்று சொல்கிறோம், நீங்கள் எங்களோடு அருமையாக இந்த கால நேரத்தில் பேசினதுக்காக. We pray, God, that the word that has been planted will not be snatched in any way by the devil. ஆண்டவரே இந்த வார்த்தைகள் விதைக்கப்பட்ட ஜனங்களுடைய இருதயத்தில் எந்த வழியில பிசாசானவன் அதை திருடி கொண்டு போகாதபடி காத்துக்கொள்ளுங்க. We pray that the victory you have given us, God, you will help us to walk in it. ஆண்டவரே நீங்கள் தந்த அந்த வெற்றி அதை நாங்கள் தொடர்ச்சியாக நடப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். We pray that you will be with all of us, God, as we continuously live for you. ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன், நாங்கள் உமக்காக இன்னும் தொடர்ந்து வாழ எங்களை ஒவ்வொருவரையும் பாதுகாத்திடுங்க. We thank you, Lord, for what you have done for us. நீங்கள் செய்த காரியங்களுக்காக நன்றி என்று சொல்கிறேனப்பா. And what you are going to continuously do. தொடர்ச்சியாக நீங்கள் செய்ய போற காரியங்களுக்காக நன்றி. We give you praise. உமக்கு துதியை செலுத்துகிறோம். We give you glory. உமக்கு மகிமை செலுத்துகிறோம். We give you honor. உமக்கு நாங்கள் கனத்தை செலுத்துகிறோம். In Jesus' mighty name we pray. இயேசுவின் வல்லமை நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். Amen. Amen. May the grace of our Lord Jesus Christ, the love of the Father, and the fellowship of the Holy Spirit be with you all, both now and forevermore. Amen. May you be blessed.